பாஞ்சாலங்குறிச்சி அரசன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு அதிரடி தலைவராக திகழ்ந்தார். அவருடைய துணிச்சலும் தாயகப்பற்றும் மக்கள் மத்தியில் அவரை ஒரு வாழும் கடவுளாகவே மாற்றியது. ஒரு நாள் பிரிட்டிஷ் அதிகாரிகள் திருச்செந்தூர் முருகன் கோவில் மணிகளை திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்ற செய்தி பரவியது. பக்தர்களுக்கு மிகவும் பிரியமான கோவில் மணிகள் கோவிலில் ஒலிக்காமல் அமைதியாகிவிட்டது. இதை கேட்ட கட்டபொம்மன் மிகவும் கோபமடைந்தார். கோவிலின் மணியை மீண்டும் பெற்றுத் தர வேண்டும் என்று உறுதியானார். அவர் தன் வீர தோழர்களுடன் பிரிட்டிஷ் படைகள் மணிகளை எடுத்து செல்லும் வழியை மறித்து அவர்களை தாக்கினார்கள். கடுமையான போரில் கட்டபொம்மனின் வாளின் மின்னல் எதிரிகளை நடுங்க வைத்தது. அவரது படை பக்தியுடனும் தேசபக்தியுடனும் போராடி எதிரிகளை முறியடித்தார். பிரிட்டிஷ் படைகள் பெரும் தோல்வியடைந்தன. திருடப்பட்ட கோவில் மணிகள் மீண்டும் கட்டபொம்மனின் கைகளில் வந்தன. தன்னுடைய ஆட்களுடன் அவற்றை திருச்செந்தூர் கோவிலுக்கு கொண்டு வந்து பெரிய திருவிழாவுடன் மீண்டும் நிறுவினார். கோவில் மணிகள் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியது. இன்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் திருச்செந்தூர் கோவில் மணிகள் பற்றிய இந்த கதைகள் அவரது வீரத்தையும் அவர் செய்த தியாகத்தையும் நினைவுபடுத்திக் கொண்டு நம்மிடையே அசைக்க முடியாத வரலாறாக வாழ்கின்றன.